இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னுடைய காலை வேலைகள். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கடுஞ்சாயை குடிச்சிட்டு சந்தைக்கு போயாச்சுங்க. காய்கறி சந்தைக்கு போயிட்டு இந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த காய்கறியெல்லாம் இப்போ எங்களுக்கு ஒரு வாரத்துக்கான காய்கறிகள், ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சுருவோம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஒரு வாரத்துக்கு இடையிலலாம் போயெல்லாம் வாங்குகிற வெள்ளம் இல்லைங்க. ஒரு வாரத்துக்கு சந்தைக்கு போய் தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு அந்த சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்கே காலையில் 5:30 மணிக்கு போனோம்னா வர்றதுக்கு 7 மணி 7:30 மணி ஆயிருங்க. 7:30 மணிக்கு பிறகு தாங்க வந்து அப்புறம் மேற்கொண்டு வேலையெல்லாம் நாங்கள் செய்யணும். ஆமாம், இன்றைக்கி என்னுடைய காய்கறி சந்தை, வெஜிடபிள் காய் இன்றைக்கி இதை வச்சு நான் ஒரு வாரத்துக்கு நாங்கள் பார்த்துக்கிற வேண்டிதான். எங்கள் ஊர் காய்கறி சந்தை காய்கறியெல்லாம் வாங்கியாச்சு. அடுத்து டப்பால் எடுத்து வைக்க வேண்டியதான். எடுத்து வச்சாச்சு. அடுத்து நைட்டு பட்டாணி ஊற வச்சேங்க. பட்டாணி ஊற வச்சுருக்குது. இதுக்கு நான் குருமா பண்ணணும். ஆமாம், அப்புறம் என்ன பட்டாணி குருமாவுக்கு தேவையானதை போட்டு ரெடி பண்ண வேண்டியதான். ஆமாம், பட்டாணி குருமாவுக்கு தேவையானது தேஸ்பத்தி இலை, 2 கிராம்பு, மஞ்சள் பொடி, 2 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுட்டு குக்கரில் ஒரு 5 சீட்டி விட வேண்டியதான். 5 சீட்டி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். அது குக்கரில் அது வந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ மசாலா குட்டியாச்சு. இப்போ நம்ம குக்கரில் தேவையான எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து என்னங்க, காய்கறி சந்தையிலேருந்து 1.5 கிலோ மீன் வேறு வாங்கிட்டு வந்தேன். அந்த மீனை வேறு இப்போ கழுவி அதுக்கு தேவையான மசாலா நம்ம போட்டுக்கிறலாம். தேவையான மசாலா தான் எல்லாத்துக்கும் தெரியுமே. மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, தயிர், இஞ்சி, பூண்டு, தேவையான உரப்பு போட்டுட்டு மசாலாவை ரெடி பண்ண வேண்டியதான். இப்போ தேவையான மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கிருவோம். தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிட்டுருக்குறோம். பண்ணியாச்சு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை இருக்குது. இந்த மீனை கழுவிக்கிட்டே குக்கரில் வேறு அங்கிட்டு பட்டாணி வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த வேலை வேறு தயாராகுது. இப்போ மீனில் மசாலா தடவியாச்சுங்க. அடுத்து மீனை பொரித்து எடுக்க வேண்டியதான். காலையிலேயே மீன் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது? சரி, நம்ம இப்போ மீனை பொரித்து எடுக்கலாம். சும்மா அந்த கறி வாங்கி சாப்பிட்றத விட மீன் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது தாங்க, நிஜமாவே. இப்போ நம்ம மீனை பொரித்து எடுத்துக்கிறலாம். ஃப்ரெஷ்ஷாக மீனை பொரித்து எடுத்துக்கிறலாம். நாங்கள் மீன் வாங்க போகல, மீன் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ மீனை பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து பூரிக்கு மாவு பிணைய போகிறோம். தேவையான மாவை பிணைஞ்சி எடுக்க வேண்டியதான் பூரிக்கு. இப்போ காலையில் எங்களுக்கு மார்னிங் டிஃபன் பூரிக்கு மாவு பிணைஞ்சாச்சு. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா உளுந்த வடை வேணுமா. உளுந்த வடைக்கு உளுந்து மாவு அரைச்சி எடுத்துக்கிறலாம். உளுந்து மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கையிலேயும் எங்கள் வீட்டுக்காரர் வெங்காயம் வெட்டி கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை, வீட்டுக்காரர் உதவி பண்ணுறது நமக்கு. சரி, நம்ம இப்போ உளுந்த வடை போட்டு எடுத்துக்கிறலாம். ஆமாம், உளுந்த வடைக்கு தேவையான வெங்காயத்தை போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கிறலாம். பிணைஞ்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம சுட உளுந்த வடையை போடலாம். இந்த உளுந்த வடையை போட்டு ஃபஸ்ட்டு பூரி போட்டு எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயிலையும் உளுந்த வடையும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், ஒரே எண்ணெயிலையும் ஃபஸ்ட்டு பூரி, 2வது உளுந்த வடை. ஆமாம், இன்றைக்கி காலையிலையும் எண்ணெய் ஐட்டம் தான். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் பாருங்கள். 8:30க்கு மேலே இவ்வளோ வேலையும் செய்ய வேண்டியிருக்குது. ஆளுக்கு ஒன்று கேட்குறாங்க, ஆளுக்கு ஒன்று செய்ய வேண்டியிருக்குது. ஒரு ஆளுக்கு பூரி, ஒரு ஆளுக்கு உளுந்த வடை, சட்னி. பூரி சுட்டுக்கிட்டு இருக்கையிலையும் சட்னி வேறு. சட்னி அரைச்சாச்சு.
இப்போ குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பட்டாணி குருமாவுக்கு ஒரு சின்ன தாளிப்பு நம்ம தாளித்து விட்டுறலாம். தேவையான வெங்காயம், பச்சை வெங்காயம் போட்டிருக்குது, மல்லியில் போட்டிருக்குது, கொஞ்சோண்டு சட்னி அரைச்சிருக்குது. இது 2 இதுக்கும் ஒரு சின்ன தாளிப்பை போட்டு விட்டுருவோம். ஒரு சின்ன தாளிப்பை போட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த பட்டாணி குருமாவுக்கு ஒரு ஸ்பூனு சோயா சாஸு சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆமாம், வேலை செஞ்சுட்டு இருக்கையிலே பாதியில் உளுந்தோட நிப்பாட்டியாச்சு. அந்த மிச்ச உளுந்தோடையை போட்டு எடுக்க வேண்டியதான். அது வேணும்னா முட்டை வேறு இப்போ கொஞ்சம் வேக வச்சு அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுன்னா மத்தியானத்துக்கு சேர்த்து ஆயிக்கிறோம்ல, திருப்பி யாருங்க வேலை பார்த்துட்டு இருக்க முடியும். ஃப்ரை பண்ணி ஒரு வெங்காயத்தை போட்டு வச்சிட்டோம்னா ஏதோ பருப்பு வச்சு முட்டையை சாப்பிட்டுக்கிறலாம்ல. இன்றைக்கி என்னுடைய காலையில் டிஃபன் பாருங்கள், என்னென்னு பாருங்கள். பூரி வச்சுருக்குது, பூரி, முட்டை, ஒரு மீன், உளுந்த வடை வச்சுருக்குது, சட்னி, கெட்டி சட்னி. உளுந்த வடைக்கு சட்னி தானே தேவைப்படுது. அதை பட்டாணி குருமா வச்சு நம்ம தான் சாப்பிட முடியாதே, சாப்பிட மாட்டாங்களே பிள்ளைங்க. சட்னி தானே அரைச்சாகணும், வேறு வழி இல்லையே. பூரிக்கு பட்டாணி குருமா வச்சுருக்குது. அதோட இந்த மீனுக்கும் இந்த முட்டைக்கும் கொஞ்சோல பச்சை வெங்காயம் சேர்த்துக்கிறணுங்க. எப்போயுமே மீன் முட்டை சாப்பிடையில் பச்சை வெங்காயம் சேர்த்து போட்டு சாப்பிடுங்க, வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சம் லைட்டாக லெமனு கொஞ்சம் 2 ட்ராப்பு விட்டுக்கோங்க. நான் இப்போ 2 ட்ராப்பு லெமனை விட்டுருக்குறேன். ஸோ அதை பண்ணிவிட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்த வடைக்கு சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டு காலை டிஃபன் பாருங்கள். அதோடு சேர்ந்து மார்க்கெட்லேருந்து காய்கறி, மீனுங்க எல்லாமே வாங்கிட்டு வரையிலையேமோ இந்த அடிக்கிற வெயிலுக்கு எதையாவது குளுன்னு சாப்பிடும் போல் இருந்துச்சு. டெய்லியும் லெமனு, தயிர் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவை கொண்டு போயிடுவோன்ட்டு ஐஸ்கிரீம் டப்பா வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஆமாம், அதையும் கொஞ்சம் சைடில் போட்டு சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த சாப்பாடு சாப்பிடையில் டைம் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? 11 மணி ஆயிடுச்சுங்க. இதை 11 மணிக்கு நான் சாப்பிட்டு அதுக்கு பிறகு மத்தியான சாப்பாடையும் செய்யணும்.